ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இது நம்ம ஜேக்குக்கான நாட் ஃபர்ஸ்ட் பட் லாஸ்ட் அதோட செகண்ட் பார்ட் தான்டா இது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பார்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இந்த ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட கன்வென்ஷன் புரியும். ஸோ உங்களுக்கு ஸ்டோரி லைன் புரியும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம்ல, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் எனக்கு பேசிக்காக என்னக்கா ஆச்சு, எனக்கு சேனலோட வீடியோஸ் ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கே நிறைய பேர் ரீசன் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஸோ அது ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. ஸோ அதை என் டெல்லியில் இருந்தவங்களுக்கு தெரியும். நான் நேற்று ஃபுல்லாக எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் ரியலாகவே சேனலே க்ளோஸ் பண்ணிட்டு போடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். அது ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு ஓகே இதுக்கப்புறமா வீடியோஸ் எதுவும் வர வேண்டாம், க்ளோஸ் பண்ணிட்டு போடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் எனக்கு ஐஜியில் அவ்வளோ பேரும் என்கிட்ட பேசி சப்போர்ட் பண்ணி இல்லைக்கா போகாதீங்க அப்படின்லாம் சொல்கிறப்போ எனக்கு விட்டுட்டு போக மனசு இல்லைடா, எனக்கும் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி நான் கூட நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, 1K 2K அந்த மாதிரிலாம் சேனல்ஸ் இருக்கிறப்போ நம்ம சேனல்லாம் பெருசாக தெரியாது அப்படின்னு. பட் ஆனால் என்கிட்ட நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்ன ஒரு ½ அன் ஹவரில் அவ்வளோ பேர் என்கிட்ட ஐஜியில் இங்கே பாருங்கள் சிஸ்டர் போகாதீங்க அப்படின்னு பேசினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா. ஸோ அப்புறம் நான் டிஸ்க்ளைமர் ப்ளே பண்ணுறேன், ரியலாக சொல்கிறேன். அதை பார்த்து படிச்சுட்டு ஓகேனா தாராளமாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க, நான் எதுவுமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிக்குன்னா மட்டும் கேளுங்க. ஸோ தேவையில்லாமல் இதை கேட்டுட்டு அடுத்து வெளியே போய் ஆத்தர்ஸை பற்றி காசிப் பேசுகிறதும், அவங்க அப்படி அவங்க இப்படின்னு சொல்லி கேரக்டர் அசசினேஷன் பண்ணுறதும் அவங்களுக்கு தேவையே இல்லாத வேலை. புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு ஸ்டோரி நான் அதை சில பேருக்காக சொல்கிறேன்னா நான் எல்லாரையும் சொல்லலை. ஸோ உங்களுக்கு கேட்க பிடிக்கும், நான் கேட்பேன் அப்படின்னா மட்டும் கேளுங்க. அது யாராக வேணால் இருந்துட்டு போட்டும், எந்த ஆத்தர்னாலும் போடட்டும். அவங்கள பற்றி கேரக்டர் அசசினேஷன் பண்ணுறது வேண்டாம். ரொம்ப டீசெண்டாக நான் டிஸ்க்ளைமர்லேயே இந்த தடவை ஷோ பண்ணிட்டேன். ஸோ அதையும் தாண்டி கேட்டு முடிச்சுட்டு அவங்க அப்படி தான் பண்ணுவோன்னு பண்ணிங்கன்னா அப்புறம் நானும் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். ஸோ அதை நான் ரியலாக எப்பவுமே சொல்லிடுறேன். திருப்பி நான் ரொம்ப சாஃப்டாக இப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன்னு மட்டும் நினைக்காதுங்க. திருப்பி நான் வேறு மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. ஸோ நான் சொல்ல வேண்டியதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதுக்கப்புறமாவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் கேளுங்க, இல்லைனா கிளம்பிடுங்க. நான் யாரையுமே பாருங்கலாம் சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கன்னு மட்டும்தான் நான் சொல்கிறது. ஸோ பிடிக்கலை, உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மூடிட்டு கிளம்பிடுங்க. ஓகேவா? ஸோ நான் ஸ்டோரி போட்டுக்கிட்டு தான் இருப்போம். இந்த சேனலில் இனிமேல் ஸ்டோரி வர தான் செய்யும். ஓகேவா? ஸோ ஓகேடா, நான் நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா அக்கா ஐடியோட பாட் அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ ஏன்னா ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட்லாம் டெலீட் பண்ணிட்டேன். பட் கவலைப்படாதீங்கடா, நான் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கண்டினியூஷன் மாதிரி ட்ரை பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 6 பாட்டு கிட்ட போட்டிருந்தேன். அதை ஃபுல்லாக ஒரு தடவை சொல்லி முடிச்சுட்டு அதில் என்னெல்லாம் இருந்ததோ அதை ஒரு தடவை கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அப்படியே 7th பாட்டை நான் அப்படியே கன்டினியூவாக போடுறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ திடீர்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது எனக்கு தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் எபிசோட் to 6th வரைக்கும் என்னென்னலாம் இருந்ததோ அதை ஒரு தடவை 7th பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சுட்டு அப்படியே 7th பாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஓகேவா? ஸோ ஓகேடா, இந்த ஸ்டோரியில் நான் பிளான்னு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஓகேடா, இப்போது ஸ்டார்டிங் சீன் தான். நம்ம ஜிமின்ஷி பொறுமையாக கண்ணெல்லாம் ரப் பண்ணிவிட்டு இந்த பெட்டில் இருந்து வேக்கப் ஆகுறாரு. ஸோ அவர் லைட்டாக ஜங்கக், ஐயோ என்னாச்சு, இவர் எங்கே போனார் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஒருவேளை ஒர்க்குக்கு போயிருப்பார். அச்சோ நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவசரமாக எந்திக்கிறாரு. ஸோ என்னாச்சு அப்படியே டைமை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 9:30 இருக்கும். ஸோ நம்ம ஜிமினோட பக்கத்தில் ஒரு காஃபி கப் இருக்குது. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா குக்கி அவன் பக்கத்தில் தான் படுத்திருக்கான். ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக அவன் பாட்டுக்கு நம்ம குக்கி இதாக படுத்திருக்கா. ஸோ குக்கியோட ஹேர் லைட்டாக நம்ம ஜிமின் தான் ரப் பண்ணி கொடுத்துட்டே எவ்வளோ அழகாக தூங்குறான் பாரு. அப்படியே அப்பா மாதிரி இருக்கால, ஜங்கக் மாதிரி இருக்கான், க்யூட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி லைட்டாக நம்ம ஜிமின் தான் நம்ம குக்கியோட நோஸ் லைட்டாக பிஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பெட்லேருந்து வேக்கப் ஆகிறாரு. ஸோ வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. ஸோ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி முடிச்சுட்டு சம்திங் அப்படியே இப்போ ஸ்டெப்ஸில் தான் அந்த காஃபி கப்பை கையில் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ உள்ளே பார்த்தா கிச்சனில் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது, யாரோ சமைக்கிற மாதிரி.
ஸோ நம்ம ஜிமன் தான் என்னடா இது அப்படின்ற மாதிரி குள்ளே அப்படியே பொறுமையாக கிச்சனுக்குள்ளே என்றானா நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி குள்ளே என்ன சமைச்சிக்கிட்டு இருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு ஏங்க அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க, எனக்கு சமைக்க தெரியும், நான் சமைச்சிக்கிறேனே. அதை இல்லை ஜிமன், நான் பார்த்துக்கிறேன், நான் சமைச்சு முடிச்சிட்டேன், நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா, ஸோ அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. அப்புறம் நீ காலேஜுக்கு அட்மிஷன்லாம் போட்டியாங்க, கிளம்பலையா என்ன, எப்பவும் போகிறதா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி காஃபி கப்பை கையில் வச்சுட்டே அவரை பார்த்துட்டு அதை வந்து ஜங்குக் நான் ஒரு 2 days கழித்து காலேஜுக்கு போகலான்னு இதுக்கு அட்மிஷன் நான் போட்டுட்டேன் ஜங்குக், அப்பாவே போட்டுட்டாரு. சரி ஓகே, ஏதாவது ஹெல்ப்னா என்னை கூப்பிட, நான் வரேன். ஸோ எனக்கு ஆஃபீஸில் இல்லை, நான் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பார்க்க போகிறேன். ஸோ நான் சமைச்சிட்டேன், சாப்பிட்டு அப்படியே குக்கி எழுந்திரிச்சிட்டானா அந்த மில்கை மட்டும் ஒன்று கொடுத்துரு, நான் ஒர்க் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இங்கே நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அவர் என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா, அவரும் எதுவும் பேசலை. ஸோ நம்ம ஜிமனுக்குள்ளே போயிட்டு லைட்டாக நம்ம குக்கிக்கு மில்கெல்லாம் எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ அதெல்லாம் லைட்டாக ஆற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக இப்போ குக்கி தான் அப்படின்னு ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி வந்துட்டுருக்கான். ஸோ இறங்கி வந்து நம்ம ஜிமன் கிட்ட தான் ஓடுறான். அம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள், காலையிலே என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க அந்த பெட்டில், நான் மட்டும் தனியாக என்ன தெரியுமா. அச்சோ டேய் குக்கி, எந்திரிச்சிட்டியா என்ன, சாரிடா அம்மா பார்க்கல, நீ தூங்கிக்கிட்டு இருந்தியா, அதனால தான் மில்க் குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆற்றி வச்சிருந்த மில்கை தான் இப்போ எடுத்து அப்படியே நம்ம குக்கி கையில் கொடுக்கா. ஸோ குக்கியை தூக்கி அப்படியே லைக் அந்த கிச்சன் சர்ஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உட்கார வச்சுக்கிறாரு நம்ம ஜிமன் தான். ஸோ உட்கார வச்சுட்டு அப்படியே குக்கிக்கு மில்க் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம குக்கியும் அதை வாங்கி லைக் குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் இருக்க டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருப்பார் நம்ம ஜங்குக். ஸோ அந்த ஒவ்வொரு டிஷ்ஷையும் அவர் எடுத்து பார்த்துட்ருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக் ஒரு மாதிரி ஜிமன் அண்ட் குக்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா தான் சமைச்சிருக்காரு, நம்மளை விட நல்லா சமைக்கிறாரு, என்ன கூட இப்படி சமைக்க மாட்டான், விடு ஜிமன், உனக்கு கொடுத்து வச்சிருக்கு இப்படி ஒரு போஸ்னை கேட்டால், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லக் இல்லை, அதான் விட்டுட்டு போயிருக்காங்க, இவ்வளோ குட் பர்சனை யார் விட்டுட்டு போவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் அந்த சோஃபாவில் தான் உட்காந்துட்டு லைக் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கா. ஸோ நம்ம ஜிமினும் நம்ம குக்கி அப்படியே தூக்குறாரு, இப்போ அப்படியே தூக்கிட்டு வெளியே வராரு. ஸோ நம்ம குக்கி தான் குடிச்சு முடிச்சிட்டாரு மில்கா. ஸோ அவர் கையில் அந்த கிளாஸை எடுத்து கீழே வச்சுட்டு அப்படியே இன்னும் குக்கி தூக்கிட்டு வெளியே வராரு. ஸோ குக்கி கூட தான் ஜிமின் ஃபுல்லாக அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ நான் குக்கியை வச்சு பார்த்துக்கிறது, ஸோ அவர் கூட விளையாடுறது அப்படின்ற மாதிரி அந்த டே ஃபுல்லாக குக்கி கூட தான் போகுது. குக்கியும் ஜிமின் எங்கே போனாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறது மாதிரி தான் இருக்கான். ஸோ அப்படியே தான் ஜிமினுக்கு அந்த டே ஃபுல்லாக போகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் போல் இருக்கும்டா. ஸோ குக்கியை அப்படியே பாத் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் தான் தூக்கிட்டு போயிருப்பார். ஸோ பாட்டமில் வச்சு குக்கியை லைக் வாட்டரில் லைட்டாக அவருடைய மேலெல்லாம் பொறுமையாக வைப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். லைக் நம்ம குக்கி தான் லைக் தண்ணியை தூக்கி நம்ம ஜிமின் மேலே அடிக்க, டே என்னடா பண்ணுற, இங்கே பாருடா குக்கி, உனக்கு வர வர சேட்டை நிறைய ஆயிடுச்சு, சுமார் நான் குளிக்கணும்டா, என் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஈரம் பண்ணிடாத, நான் ஒன்று தான் குளிப்பாட்டுறேன், நான் குளிக்கலை புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கிட்ட ஒரு மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டே இருக்கா. பட் நம்ம குக்கி அதெல்லாம் கேட்கவே இல்லை, தண்ணியை தூக்கி அவன் ஜிமின் மேலே ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு இருக்கான். அம்மா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சு பாருங்க, நீங்களும் குளிச்சிருங்க பேசாமல், நானும் குளிக்கணும் தான் நீ பண்ண வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சமாக லைட்டாக குக்கியை பார்த்து சிரிச்சுட்டே அதை லைட்டாக அப்படியே தவட்டிலாம் விட்டுறாரு. ஸோ தவட்டி விட்டுட்டு லைக் அப்படியே ஜிமின் தான் லைக் குக்கியை தூக்கி வெளியே விட்டுட்டு, ஸோ ஜங்குக் தான் இப்போ இல்லைல்ல, ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா லைக் குக்கியை மட்டும் லைட்டாக வெளியே விட்டுட்டு அதே ஒரு டவலை மட்டும் வியர் பண்ணியிருக்காரு. ஸோ வியர் பண்ணிவிட்டு அவரும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக போக, ஸோ நம்ம குக்கி வெளியே நிற்கிறாரு. வெளியே நின்றுட்டு லைக் அவரெல்லாம் தலையெல்லாம் தோட்டிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்அப்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நம்ம ஜிமன் தான் இங்கே லைட்டாக டவலை கட்டிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. பட் அந்த டோர் லாக்கில் இல்லை, லைக் சாத்தி தான் வச்சுருக்காரு. ஏன்னா குக்கி தானே இருக்கிறான், ஏதாவது திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூப்பிட்டானா போகணும் இல்லையா, ஸோ பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டோரை சாத்தி தான் வச்சுருக்காரு, லாக் போடல. ஸோ அதுக்குள்ளே அவர் அப்படியே டவலை கட்டிட்டு அப்படியே ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டு பாத் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் தான் அந்த ரூம்குள்ளே வராரு. குக்கி என்ன பண்ணிகிட்ருக்கா,
குளிச்சிட்டியா? ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியா என்ன? ம் ஆமாப்பா, நான் குளிச்சிட்டேன். அம்மா தான் என்னை ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டாங்க, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 ஹேண்ட்ஸையும் விரிச்சு ஒரு மாதிரி சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே குக்கி லைட்டாக பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜகுக்கு தான் சரி இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தாரான் போடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த கப்போர்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துறாரு. ஸோ எடுத்து வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஏதோ வாட்டர் சவுண்டு கேட்கா. என்னடா வாட்டரை ஆஃப் பண்ணாமல் வந்துட்டியா என்னக்குள்ளே அண்ணா நீ இருக்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ண நம்ம ஜிமினோட யாவும் இல்லாமல் டக்குன்னு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ ஓப்பன் பண்ண நம்ம ஜிமின் அந்த டோரை ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு குக்கி என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே சடனாக திரும்ப நம்ம ஜங்குக்கு தாங்க நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜிமினை பார்த்து ஷாக் ஆகி அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் விரிச்சு ஜிமினை பார்த்துட்ருக்கா. ஜிமின் தான் டக்குன்னு அப்படியே அவருடைய பாடியை ஃபுல்லாக ஹைப் பண்ணுறாரு. ஜங்கு என்னது என்ன பண்ணுறீங்க? அது சாரி ஜிமன், நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி டக்குன்னு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாரு. ஸோ ஜிமன் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கா நினச்ச ஒரு மாதிரி ஜிமன் இப்போது என்ன நடந்தது? ஜங்கு பார்த்தாரா ஒன்று அச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு டவல் எடுத்து அவரை கவர் பண்ணுறாரு. ஜிமன் பார்த்துருப்பாரு இல்லை அது ஐயோ டோரை லாக் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவரை திட்டிட்டு ஒரு மாதிரி நிற்க இங்கே அப்படியே வெளியே தான் டேய் ஜகுக்கு டோரை நாக் பண்ணிட்டுக்குள்ளே போமாண்டா, எங்கடா போச்சு உனக்கு புத்தி? அச்சோ அவள் நம்மளை என்ன நினச்சிருப்பா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, அவன் என்னை பார்த்து என்ன நினச்சிருப்பான்? உனக்கு தான் வர மண்டையில் மூளையே இருக்க மாட்டேங்குதா? குள்ளே யார் இருக்காங்கன்னு ஒரு டோரை நாக் பண்ணுன்றது கூட உனக்கு இல்லையா ஜங்குக்? சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜகுக் தான் இங்கே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இப்போ ஜகுக் தான் குக்கிக்கு அப்படியே தூக்கிடுறேன் கொஞ்சம் அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆக குக்கிக்கு ட்ரெஸ்அப்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் இன்னும் அந்த ரூமை விட்டு பாத்ரூமில் விட்டு வெளியே வரல. ஸோ அவர் ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, இப்போ வெளியே போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜிம்மினால் ஜங்குக்கா ஃபேஸ் பண்ண முடியல, அதனால குள்ளேயே நிற்கிறாரு. ஸோ இப்போ பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவரும் ஒரு பாத் ட்ரெஸ் மாதிரி வியர் பண்ணிவிட்டு லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர நம்ம ஜங்குக்கு தான் திரும்பி நம்ம ஜிம்மினை பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி டக்குன்னு திரும்பிக்கிறாரு நம்ம குக்கியை பார்க்க. இங்கே ஜங்கு பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஜிம்மினும் ஒரு மாதிரி அங்கிட்ட அவன் கிளம்பி போயிடுறாரு. ஸோ போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல. டேய் ஜங்குக்கு என்னடா பண்ண, ஆனால் பார்க்க அழகாக இருந்தால அப்படின்ற மாதிரி அவர் லைட்டாக திங்க் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிக்கிறாரு ஒரு மாதிரி ஷைனஸ் கலந்த ஸ்மைலோட. ஸோ இங்கே நம்ம குக்கி தான் இதெல்லாம் பார்த்துட்டு டாடா அப்பா 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 அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ இங்கே நம்ம குக்கி சொல்லுடா என்னப்பா பண்ணிகிட்ருக்கா? நீயே எதோ நினச்சி கீழே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா? என்னாச்சு எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது தெரியுமா, அதை நீ எனக்கு பண்ண ஹெல்ப் பண்ணுற சொன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண. அது வந்துடா எனக்கு ஒர்க் இருக்கு, அம்மா வந்தோடனே அவள்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாரு நம்ம ஜங்குக்கு. ஏன்னா அந்த ரூமில் அவருக்கு இருக்க தோணலை. ஸோ டக்குன்னு கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜிமின் கொல்ல வேறா. ஸோ ஜிமின் தான் அப்படியே நம்ம குக்கிக்கு ஹோம்ஒர்க் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் தான் குக்கிக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் அப்படி ஜங்க் தான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த லேப்பை கையில் எடுத்துகிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிக்குள்ளே வர நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்த உடனே அவர் ஃபேஸ்லாம் ரொம்ப செவந்து போகுது, ஷை ஆகுறாரு. இங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி குள்ளே வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி லேப் ஒரு ஓரமாக வச்சுட்டு அது வந்த ஜிமன் நான் வேணும்னு பண்ணல, தெரியாமல் தான் ஓப்பன் பண்ணேன், அதை தப்பாக எடுத்துக்காத, நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தயங்கி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஜிமன் தான் டக்குன்னு தம்பி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ சஃபர் ஆகுதுங்க, அதை நீங்கள் நார்மலாகவே சொல்லலாம் ஜங்குக்கா, அதில் என்ன இருக்கா, நான் உங்களோட ஒய்ஃப் தானே, நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே, நானும் உங்களோட ஹஸ்பண்ட். ஸோ நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கோம் ஜங்குக், அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இதுக்கெல்லாம் சாரி கேட்கணுன்னு அவசியம் இல்லையே
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி திக்கி சொல்ல நம்ம ஜங்குக்கும் சடனாக அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஆமாம்ல அவன் என் ஹஸ்பண்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டாரு. ஸோ ஜங்குக்கு அதுக்கப்புறமா எதுவும் பேசலை. டக்குன்னு அந்த ரூம் சரி ஜிமன் நீ குக்கிக்கு சொல்லி கொடுத்துரு, நான் நைட்டுக்கு டின்னர் பார்த்துக்கிறேன். அது இல்லை ஜங்குக்கு, நான் குக்கிக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நான் டின்னர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம குக்கி லைக் குக்கியோட நோட் புக்கெல்லாம் எடுத்து அவருடைய பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்காரு ஜுமன். நம்ம ஜங்குக்கு அது இல்லை ஜுமன் நான் பண்ணிடுறேன், உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம், நான் பண்ணுறேன். அது இல்லை ஜங்குக், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் பண்ணிடுறேன், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் வீட்டில் சமைச்சிருக்கேன், எனக்கு நான் தான் நிறைய தடவை சமைச்சிருக்கேன், ஸோ பிரச்சனை இல்லை ஜங்குக்கு, நான் பண்ணித்தரேன் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியேக்குள்ளே ஓடுறாரு. கிச்சன் ரூம்குள்ளே தான் போயிட்டு லைக் ஒரு சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த சாங்குக்கு லைட்டாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே பாடிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காரு குள்ளே அப்படியே அந்த கிச்சன் ரூம்குள்ளே இருந்துட்டா. அப்படியே தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு தான் வெளியே நம்ம லைக் ஹாலில் குக்கியை வச்சு உட்காந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ குக்கி ஒரு மாதிரி அங்கே டிவி பார்த்துட்ருக்கா, கார்ட்டூன் பார்த்துட்ருக்கா. இங்கே நம்ம ஜங்குக்கு தான் ஜிமினாவையே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவருடைய கண் ஜிமினை விட்டு விலகலை. இது மாதிரி ஜிமினை பற்றின பல தாட்ஸ் அப்படின்னு நம்ம ஜங்குக்கோட மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்கா, ஆனால் என்ன இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தெரில, அது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு ஒரு குழந்த இருக்குது, எனக்கு அவன் செகண்ட் ஒய்ஃபுன்றதான் உனக்கு தெரியும், பட் செகண்ட் ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சும் கூட என்னை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டா. குக்கியை அவன் பையன் மாதிரி பார்த்துக்கிறான். எனக்கு தெரில ஜங்குக், ஆனால் அவனுக்கு நீ ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் அதுவும் என்ன போய் அதுவும் ஒரு குழந்தையோட இருக்கு யோசிக்காமல் பண்ணிக்கிட்டான்ல, ரொம்ப நல்ல பையன். தெரில ஜுமன், பட் நான் சீக்கிரமாகவே இந்த லைஃப்குள்ளே வந்துடுவேன் நினைக்கிறேன். ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு மாதிரி பார்த்து ஜிமினை பார்த்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஜிமினும் அடே அந்த இடத்துல ரொம்ப குக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு, லைக் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுல்தானே சுல்தானே தட்டு தட்டு பேசும் சுல்தானா அப்படின்ற மாதிரி அது மாதிரி அந்த பாட்டுக்கெலாம் வைப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி மெதுவாக மெலடியாக பாடிட்டே அடே அது மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு தான் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. உண்மையாகவே குழந்தைத்தனமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு இப்போ அப்படியே அவர் பாட்டுக்கு திரும்பிடுறாரு. ஸோ ஏன்னா திரும்பிட்டு அப்படியே குக்கி கூட விளையாண்டுட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆக நம்ம ஜிமன் தான் அப்படியே சமைச்சது எல்லாம் அப்படியே டைனிங் டேபிளில் கொண்டு வந்து அடுக்கிறாரு. குக்கி ஜங்க் சாப்பிட வரீங்களா, நான் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்கா. இங்கே குக்கியும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு ஓடி வரான். ஸோ இங்கே ஜங்குக்கும் சரின்ற மாதிரி சொல்ல ஒரு மாதிரி குக்கி தான், ஆனால் ஜகு கூட பொறுமையாடி வந்து டைனிங் டேபிளில் உட்கார நம்ம குக்கி கொடுக்கட்டுன்னு ஓடி வந்து நம்ம ஜிம்மனோட லெக்கில் லைக் எப்படி சொல்லுங்க அந்த ஃபேனை பிடிச்சி இழுக்கிறான். அம்மா அம்மா இங்கே பாருங்க, எனக்கு ஊற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி நிற்கிறான். ஸோ நம்ம குக்கி பண்ணுறத பார்த்து நம்ம ஜிம்மன் தான் லைட்டாக சிரிச்சுட்டே நம்ம குக்கியை தூக்கி அப்படியே ஹிப்பில் வச்சுக்கிறாரு. ஸோ லைக் முன்னாடி சைடாக ஹோல்ட் பண்ண மாதிரி வச்சுட்டு அப்படியே பொறுமையாக குக்கிக்கு ஒவ்வொன்றா பார்த்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. பாரு பொறுமையாக சாப்பிட்ணும் சரியா, சூடாக இருக்கா சரியா, சுட்டுச்சுன்னா சொல்லிடு, நான் பொறுமையாக ஊதி தரேன். சரியா குக்கி? சரிம்மா, நான் சுட்டுச்சுன்னா சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜிம்மினும் பொறுமையாக அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து ஊதி அப்படியே நம்ம ஜிம்மன் தான் குக்கிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்கே காட்ட அப்படின்ற மாதிரி நம்ம குக்கியும் பண்ண. ஸோ ஜிம்மன் ஃபுல்லாக குக்கிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அது லைட்டாக சிரிச்சுட்டே அவருடைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நம்ம குக்கி அப்படியே ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜிம்மனை விட மாட்டேன்றான், ஜிம்மன் கூடயே தான் இருக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் குக்கி கவா, அம்மா சாப்பிட்ணும்ல, அவனும் சாப்பிட்ணும், நீ மட்டும் சாப்பிட்டா போதாதா, அவனும் சாப்பிட்ணும்ல, அவனுக்கும் பசிக்கும், இங்கே வா அப்பாட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட. போட்டாடா, நான் அம்மா கடை இருக்கா, கொஞ்ச நேரம் நான் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவங்க கூடயே இருக்கான், அங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் அம்மாவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு
அப்புறம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இங்கே நம்ம குக்கி தான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜிம்மி லைட்டாக சிரிச்சிட்டேன். இருக்கட்டும், அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்றான்ல, நான் சாப்பிட்டுட்டு அவனை நான் கூப்பிட்டு வரேன். நீங்கள் போங்க ஜங்குக்கு. அது இல்லை ஜுமன், அவன் இருந்தவனை சாப்பிட விட மாட்டான், நான் கூப்பிட்டு போகிறேன், நீ சாப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருமா குக்கியை பிடிச்சி தூக்கிக்கிறாரு. என்னை வெட்டுப்பா, நான் அம்மா கூட நான் வருவேன், என்னை வெட்டு. இங்கே பாரு குக்கி, என்ன புதுசாக முடிக்கிற குட் பாய் தானே நீ. அம்மா வருவாங்க சாப்பிட்டுட்டு, புரியுதா? சரி சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குக்கி தூக்கிட்டு குள்ளே போகிறாரு. நம்ம ஜிமின் இதெல்லாம் பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நம்ம ஜிமினுக்கும் காலேஜில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அவரும் காலேஜ்லாம் போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே பை டேயாக அப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக்குள்ளேயும் ஜிமின்குள்ளேயும் அந்தளவுக்கு எதுவும் இல்லைனாலும் பட் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நம்ம ஜிமின் ஓரளவு நல்லா பேசுகிறாரு அண்ட் கேர் பண்ணிக்கிறாரு. என்ன நடந்தாலும் நம்ம ஜிமின்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ ஜிமினுக்கு அதுவே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒன் டே ஃபைன் டே தான் நம்ம ஜிமின் அப்படியே காலேஜில் உட்காந்துருக்கா. நம்ம ஜே கூட தான் உட்காந்துருக்காரு லைக் கேண்டீனில். என்னடா ஜிமினே, எப்படி லைஃப்லாம் போகுது? அப்படியே உன் புருஷன் கூட ஹாப்பியா? என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்டுட்ருக்கான். ஸோ இங்கே நம்ம ஜிமன் தான், சும்மாருடா நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கூட ஹாப்பியாக தான் இருக்கு. பட்டு என்ன பண்ணுறது, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியலையேடா. என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாரு, என்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறாரு, என்னை கேர் பண்ணிக்கிறாரு. போன வாரம் கூட எனக்கு ஃபீவர் வந்தப்போ அவர் தான் என்னை ஃபுல்லாக டேக்கர் பண்ணிட்டார் தெரியுமா. என்னை நகலவே விடலை. எனக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுறது, டேப்லெட் கொடுக்கறது, கரெக்ட் டைமுக்கு எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அவர் என்னை லவ் பண்ணுறாரான்னு தான் எனக்கு தெரியலடா ஜே. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு புரியல. நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு நம்ம ஜேவை பற்றி கேட்டுட்ருக்காரு ஜிமன் தான். என்னடா சொல்கிற, அப்போது உங்களுக்குள்ளே இல்லையா என்ன? நீ வேற சும்மா அது, அதெல்லாம் இல்லை. என்னடா சொல்கிற, அப்போது ஃபர்ஸ்ட் நைட்டு? டேய் லூசடா நீ, கொஞ்சமாக அவரையும் புரிஞ்சுக்கணும் சரியா. அவரே இப்போ தான் பாவம் போன பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட போய் இதெல்லாம் எப்படிடா? அதெல்லாம் இல்லை. அப்படியா? இப்போ உனக்கு என்ன, அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? ஆமாடா ஜே, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு ரொம்ப. எனக்கு அவர் கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, குக்கி கூட இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எனக்கு பிடிச்சிருக்கடா அவங்க ரெண்டு பேரையுமே. பட் அவருக்கு தான் என்ன பிடிச்சிருக்கான்னு தெரில. சரி ஓகே, நீ பேசாமல் அவர்கிட்ட டைரெக்டாக கேட்டுற. என்னடா கேட்க சொல்கிற? இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஏன் என் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேளு. அவர் என்ன நினைப்பாரு, லூசாடா இதை நான் எப்படி கேட்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி நம்ம ஜிமன் தான் ஜெய் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரெண்டு நேரம் மாறி மாறி பேசி அப்படி லைட்டாக கான்வர்சேஷன்லாம் முடிய ஸோ நம்ம ஜெய் தான் சரி விட, அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் குக்கிட்ட பேசுகிறேன். நீ என்னடா குக்கிட்ட பேச போகிற? நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் குக்கிட்ட பேசணும். ஏன்டா குக்கிட்ட பேசணும்? டேய் அவன்கிட்ட நான் பேசக்கூடாதடா. உனக்கு அவன் பையனா, எனக்கு என்னடா வேணும்? ஐயோ எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜெய் திங்க் பண்ணிகிட்ருக்கா. எனக்கும் பையன் மாதிரி தான். ஸோ நான் பேசுவேன், அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் நான் பேசணும், நீ கால் பண்ணி மட்டும் கூட, அதுதான் உன் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாரு நம்ம ஜெய். ஸோ அந்த காலேஜும் எண்ட் ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம ஜிம்மை நான் ஜமுக்கு தான் பிக்கப் பண்ண வந்துடுவார் காலேஜ்லேருந்து. ஸோ நம்ம குக்கியுமே குள்ளே இருப்பார் காரில். அதே மாதிரி இப்போது நம்ம ஜிமின் வெயிட் பண்ண நம்ம பிளாக் கலர் கார் தான் இப்போ ஜிமின் முன்னாடி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. நம்ம குக்கி தான் நம்ம ஜிமினை பார்த்தோம் நேரமாக கையை தூக்கிட்டு, அம்மா வந்துட்டீங்களா, சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போடலாம், இன்றைக்கி அப்பா நம்மள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூப்பிட்டு போகிற சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி ஜிம்மோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஸோ ஜிமன் தான் லைட்டாக சிரிச்சுட்டேன். அப்படியா, சரி போகலாம், ஓகேவா, நான் வரேன், எல்லோரும் சேர்ந்து போகலாம். சரி நம்ம எல்லோரும் ஒன்றா போடலாம் அப்படின்ற மாதிரி குக்கி தான் பயங்கர எக்ஸைட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ குக்கியை தூக்கி அப்படியே லேப்பில் வச்ச மாதிரி நம்ம ஜிமின் ஏறி அந்த காரில் உட்காந்துக்கிறான் அவர். ஸோ அப்படியே காரை தான் ட்ரைவ் பண்ணி நம்ம ஜமுக்கு போய்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஜிமினோட ஐஸ் ஃபுல்லாக ஜமுக்கு மேலே தான் இருக்குது. ஜமுக்கை விட்டு விலகலை. அவர்கிட்ட எப்படி கேட்க சம்திங் அந்த மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காரு.
ஸோ இப்போது அப்படியே நம்ம வீட்டையே ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம குக்கி அண்ட் ஜிமன் தான் போய் அப்படிக்குள்ளே என்ட்ராங்க. நம்ம ஜங் தான் ஜிமன் குக்கி 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம், லேட் ஆகிடுச்சுனா திருப்பி வேறு லேட் ஆகிடும். ஸோ இப்போ போகலாம், போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம குக்கியும் சரிப்பா நாங்கள் இப்போ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறோம். வாங்க போகலாம், சீக்கிரம் வாங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பணும், இல்லை அப்பா கூட்டு போமான்னு சொல்லிடும், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. ஸோ நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி ஜம்முக்க பார்த்துட்டே போகிறாரு. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஜிமன் அப்படியே குக்கியெல்லாம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணி அவரையும் கிளப்பி விட்டுட்டு அவரும் இப்போ கிளம்பிட்டு இருக்கா. கரெக்டாக இப்போ ஜேக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஜேவை பார்த்துட்டு இவன் வேற, ஆமாம்ல இவன் குக்கிட்ட பேசணும்னு சொன்னானே, நான் தான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையா இப்போ அந்த காலை அட்டன் பண்ணி சொல்கிறா ஜே என்னாச்சு, டேய் ஒன்ட்ட ஏன் பேச ஃபோன் அடிச்சான், குக்கிட்ட கூடுறா ஃபோனை. டேய் நீ பண்ணுறதெல்லாம் ஓவராக இருக்குடா, நான் உன் ஃப்ரெண்டை ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஐயோடா எங்களுக்கு தெரியும், முதல்ல அவன்கிட்ட கூட ஃபோனு அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க அடே நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப மூஞ்செல்லாம் திருப்பிட்டு டேய் குக்கி இந்தா ஜே மாமா வந்துட்டு ஏதோ பேசணுமா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம குக்கியும் ஜேவா அவங்களா கொடுங்கம்மா, நான் அவங்கக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா, உங்கள் மேரேஜோடு அவங்க என் கூட நல்லா ஜாலியாக விளாண்டாங்க, அப்போ அவங்க கூட பேசினது, அப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை, அவங்க எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தந்தாங்க தெரியுமா அந்த மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கா நம்ம குக்கி. இதெல்லாம் கேட்டுட்டு ஜே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த காலில். அப்படியா இந்தா அவன் தான் இப்போ வந்துட்டு பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க. ஸோ நம்ம குக்கி அதை வேங்கி அப்படியே காதில் வச்சுட்டு ஹலோ ஜே மாமா என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் ஏன் இப்போ என்னை பார்க்க வரவே இல்லை, நான் போங்க உங்கள் கூட சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜிமின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே சரி பேசி முடிச்சுட்டு ஃபோனை கொண்டு வந்துடு, நான் கீழே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கீழே இறங்கி போயிட்டார் நம்ம ஜிமன். ஸோ நம்ம குக்கியும் ஜேவும் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்பார். பேசி முடிச்சுட்டு அப்படியே குக்கி தான் அந்த காலை கட் பண்ணுறாரு. காலை கட் பண்ணிவிட்டு ஸோ குக்கிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்டா. ஸோ அந்த மாதிரி பையன்தான் குக்கி. ஸோ அந்த காலெல்லாம் கட் பண்ணிவிட்டு குடுக்குடுன்னு ஓடி வராரு கீழே. ஓடி வந்து மம்மா அம்மா இந்தாங்க உங்கள் ஃபோன், நான் பேசி முடிச்சுட்டேன், வாங்க போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே சொல்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அதை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, ஐஸ்கிரீம் எங்கே போகிறோன்னா அதெல்லாம் இல்லைப்பா, அதை விட இன்னொரு விஷயம் நான் அதை உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது மாதிரி குக்கி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ என்னடா என்னாச்சு, என்ன விஷயம், எதுவும் ஸ்கூலில் நடந்ததா என்ன, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸையும் அப்படியே குக்கி ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஜிமினோட ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணியிருக்கா. நம்ம குக்கி ரொம்ப ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்கா. ஸோ நம்ம அப்படியே இப்போ லாஸ்ட்டாக லைக் இப்போ எப்படி சொல்கிறதுனா கார்லலாம் போகலை, அவங்க வாக்கிங் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ 2 பேரோட ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ண மாதிரி குக்கி நடுவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ குக்கியோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது, அப்படி சிரித்து நடந்து போயிட்டுருக்கான் பேசிக்காக. ஸோ ஏன்னா எப்போவுமே நம்ம ஜங்கு கூட மட்டும்தான் போவான். ரோட்டில் போகிறப்போலாம் லைக் அவங்க அம்மா அப்பா கூட அந்த குழந்தைங்க போகிறதெல்லாம் ஒரு மாதிரி ஏக்கத்தோடையே பார்த்துட்டு போவான் குக்கி. பட் இப்போ அப்படி இல்லை, அவனுக்கும் ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஜிம்னோட ஹேண்ட்ஸை அவ்வளோ க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜிம்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஆட்டிகிட்டே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ குக்கி ஒரு மாதிரி அப்படி சிரித்து ஒரு மாதிரி குதிச்சு நடந்து போயிட்டுருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நம்ம ஜிமினை பார்த்துட்டு ஜிமன் அப்படின்றாரு. ஸோ நம்ம ஜிமினை லைட்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி திரும்ப எனக்கு தெரில ஜிமன், உனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு, பட் ரியலி தேங்க்ஸ் என் லைஃப்பில் வந்ததுக்கு, என் பையனை இவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறதுக்கும் தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என் பையன் இவ்வளோ ஹாப்பியாக நான் பார்த்ததில்ல, நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் இப்படி இருக்கா. அது மட்டும் இல்லை, எங்கள் லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியாக மாற்றின ஒரு ஏஞ்சல். அண்ட் உனக்கு தேங்க்ஸ் சொன்னால் பத்தாதுன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒன் மோர் திங், தேங்க்ஸ். நீ என் லைஃப்பில் வந்ததுக்கும், குக்கியை உன் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கும், என்ன உன் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டு எனக்கு டைம் கொடுத்ததுக்கு, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
எனக்கு நான் தேங்க்ஸ் சொன்னால் பத்தாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் வேறு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில ஜிமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி குக்கியை பார்த்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி தலையை குடிஞ்சிட்டே நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு வர நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கியை பார்த்துட்டு அதை எனக்கு நீங்கள் ஏன் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, தயவு செஞ்சு இனிமேல் இப்படி சொல்லாதீங்க, எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஃபேஸ் லைட்டாக வாடுது. நம்ம ஜங்குக்கு தான் டக்குன்னு திரும்பி என்னாச்சு ஜிமன், நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா என்ன, ஐம் ரியலி சாரி, எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா, பின்ன என்ன ஜங்குக்கு, நான் உங்களோட ஹஸ்பண்ட், என்ன இப்படி பேசுகிறீங்க, அப்போது உங்களுக்கு என்ன பிடிக்கலையா என்ன உங்களுக்கு மூணாவது மனுஷனாக தான் பார்க்க தோணுதா, நான் குக்கியோட அம்மா, நான் உங்களோட ஹஸ்பண்ட், குக்கிக்கு செகண்ட் டேட், நான் எப்படி குக்கி எப்படி விடுவேன்னு சொல்கிறீங்க, அவன் என் பையன், அவனை அப்படி பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு, என் கடமை, அவன் என்னோட பையன், அவனை எப்படி நான் ஹாப்பியாக வச்சுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லை நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட், உங்களை நான் புரிஞ்சிக்காமல் போவேனா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமன் பேச நம்ம ஜங்குக்கும் லைட்டாக ஒரு மாதிரி சாரி ஜிமன், அது எனக்கு தெரில, நான் சாரி நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமுக்கு லைட்டாக ஒரு ஜிம்மனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜிமனுக்கு அதே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வீக் கிட்ட டேஸ்லாம் போயிருக்கும். நம்ம ஜங்குக் ஜிமினை தொட்டது கூட கிடையாது. ஸோ தொட்டு பேசவே மாட்டார். பட் ஜிமினோட ஹேண்டை இப்போது நம்ம ஜங்குக் ஹோல்ட் பண்ணியிருக்குது ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஒரு மாதிரி திரும்பி நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. அது இல்லை, ஆனால் ப்ளீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்க, நானும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, நான் உங்களோட ஹஸ்பண்ட், குக்கிக்கு செகண்ட் டேட், அப்படி தயவு செஞ்சு இன்னொரு தடவை எனக்கு டான்ஸ் மட்டும் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறது என்னை பிரித்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமன் ஸோ நமக்கு ஜங்குக்கும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஜிமினை அப்படி பேசுகிறது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக்கும் லைட்டாக ஜிமினை பார்த்து ஒரு பிரைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துல வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் தான் ஐஸ்கிரீம் ஷாப்பில் உட்காந்து எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம குக்கி அது மாதிரி வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஜங்குக்கு தான் பனானா ஃப்ளேவர் வாங்கிட்டு அப்படியே உட்காந்து எல்லோரும் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம குக்கி வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம குக்கிக்கு நம்ம ஜங்குக்கோட பனானா ஃப்ளேவரும் பிடிக்கும். ஸோ அதனால் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு ஜங்குக்கோட இது லைட்டாக. நம்ம ஜிமின் சாக்லேட் ஃப்ளேவர் வச்சுருப்பார் இல்லையா, ஸோ அதை எடுத்து நம்ம குக்கிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. இதை சாப்பிட்டு பாரு குக்கி, நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம குக்கியும் நம்ம ஜிமின் இந்த வேங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் சரி குக்கி அண்ட் ஜிமின் எல்லோரும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஜங்கு தான் பால்கனி ஓரமாக நின்றுட்டுருக்காரு ஓகேவா. ஸோ பால்கனி ஓரமாக நின்றுட்டுருக்கா நம்ம ஜிமன்குள்ளே இருந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ குக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம குக்கி தான் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருந்தவன் டக்குன்னு குடுன்னு இறங்கி நம்ம ஜங்குக்கோட ஷர்ட்டை தான் பிடிச்சி இழுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அந்த பால்கனியில் இருந்த அந்த நேச்சுரல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி நம்ம குக்கியை பார்க்குறாரு. என்னாச்சுடா, எதுவும் வேணுமா என்ன? என்னாச்சு? ஆமாப்பா, எனக்கு வேணும், ஆனால் நான் சொன்னால் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா? கொடுக்குறேன். என்னடா இதில் இருக்க, நீ கேட்டு நான் ஏதாவது மாண்டேன்னு சொல்லியிருக்கேனா? சொல்லு, என்ன வேணும் சொல்லு, ப்ராமிஸாக கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி தான் ஒரு மாதிரி கையை நீட்ட நம்ம ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சுட்டே ஒரு மாதிரி அவருடைய பிங்கி ஃபிங்கரை வச்சு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ராமிஸாக கொடுப்பேன், புரியுதா? கண்டிப்பாக சொல், என்ன வேணும்? டாடா, எனக்கு தம்பியோ பாப்பாவோ வேணும் டாடா. எல்லோரும் அவங்க தம்பி கூட பாப்பா கூட ஜாலியாக விளையாட்டுறாங்க தெரியுமா. என் கூட படிக்கிற பசங்க எல்லாருக்கும் தம்பி பாப்பா இருக்கா. அவங்கள பார்த்துக்குவாங்களாம். நானும் என் தம்பியும் பாப்பாவும் பார்த்துக்குவான். அவங்கள பார்த்துக்குவேன், அவங்க கூட விளையாடுவேன், நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன் டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே நம்ம ஜங்குக்கு அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. பட் அதே டைம் அவருக்கு ஒரு மாதிரி ஷையும் ஆகுது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ என்கிட்ட சிரிச்சுட்டே எனக்கு ஓகே, பட் அம்மாட்ட கேளு, அவங்களுக்கு ஓகேவா உனக்கு தம்பி பாப்பா கொடுக்க அப்படின்னு கேளு, எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் லைட்டாக ஒரு மாதிரி ஷை கலந்த ஸ்மைலோட ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஒரு மாதிரி பிரைட்டாக சிரிச்சுட்டே ஆன்சர் சொல்லிகிட்ருக்கா.
உங்களுக்கு ஓகேவா? அப்போ எனக்கு தம்பியும் பாப்பாவும் வந்துடுவாங்கல்ல. நான் அம்மாட்ட கேட்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது குடுன்னு ஓடுறான். ஓடி போய் குக்கி தான் அப்படியே ஜிமின் பக்கம் நிற்க ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு நிற்கிறான். ஸோ நம்ம ஜிமினும் என்னடா என்னாச்சா? அம்மா எனக்கு தம்பியும் பாப்பாவும் கொடுங்க, எனக்கு வேணுமா, எனக்கு தாரீங்களா அப்படின்னு கேட்குறான். இங்கே நம்ம ஜிமினுக்கு தான் டக்குன்னு பொறையிறது. என்னடா சொல்கிற அப்படின்றாரு. என்ன தண்ணி குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. என்ன கேட்குற நீ? என்னடா என்னாச்சு? அப்பா ஓகே சார், நீங்கள் எனக்கு தரீங்களா? அப்பா உங்ககிட்ட கேட்க சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு நம்ம ஜிமின் வெளியே வந்து பார்க்க நம்ம ஜவுக்கர்மா ஜிமினை பார்த்துட்டு பையன் கேட்குறான்ல, அவன் ஆசைப்படுறான் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி பேக் ஹெட்டர் அப் பண்ணிகிட்டே சொல்ல எங்கள் ஜிமின் டக்குன்னு ஒரு மாதிரி ஷைனஸாக சிரிச்சுட்டே அதை எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதே டக்குன்னு அது மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு ஓடிடுறாரு. ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்க ஸோ இங்கே அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறாரு. ஸோ நம்ம இப்போ ஒரு நைட் டைம் போல தாண்டா இருக்கும். நம்ம குக்கியை அப்படியே நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் தூக்கிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்றது. சரிப்பா நான் குக்கியை பார்த்துக்கிறேன், நீ ஜிமினை பார்த்துக்கோ, ஒரு 1 வீக்குக்கு குக்கியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி ஆக்வர்டாக அந்த பெட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம ஜங்கு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே அப்படியே அந்த டோரை லாக் பண்ணுறாரு. லைக் வெளி டோரை லைட்டாக லாக் பண்ணிவிட்டு அப்படியேக்குள்ளே ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டுருக்காரு. ஸோ ஓகேடா போதும், இதோட இந்த பாடையை முடிச்சுக்கலாம். அன்கட் டெலி பக்கம் வரும். ஸோ டெலிகிராம் பக்கம் வந்துருங்க அன்கட் பார்க்கணுங்கிறவங்க. ஸோ நான் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பழைய டெலிகிராம் இல்லை, இது புதுசு. ஸோ பழசில் போய் தேடாதீங்க, இருக்காது. ஸோ இந்த டெலிகிராம் வேணும்னா லிங்கை டச் பண்ணிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்கடா. ஓகே வரட்டா.